தேங்காய் எதுவும் சேர்க்காம மாங்காய், முருங்கைக்காய், மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதுக்கப்புறமா நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வர மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஓமம் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் இதை இந்த மாதிரி நீளமாக சீவி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அதை எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதோட பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் மீடியமாக வச்சு வேக வைங்க. அதோட எண்ணெய் நல்லா திரஞ்சு மேலே வர அளவுக்கு அந்த தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள் அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் போதும், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் அதுவும் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா ட்ரை ஆகி அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரையாக ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 2 கொதி கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 கொதி கொதிச்சிருச்சுன்னா அந்த புளி கரைச்சலோட வாசம், மசாலா வாசம்லாம் சுத்தமாக போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், நான் ஒரு பெரிய மாங்காயில் பாதி மாங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் ரொம்ப புளிக்கும், அதனால் பாதி மாங்காய், அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி போதும். அந்த கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனெல்லாம் இதில் ஒன்றுக்கு ஒன்றா சேர்த்துக்கலாம் உள்ள. மீன் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அது மேக்ஸிமம் 20 நிமிஷத்துலேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். இது அதே மாதிரி கரண்டியை சொல்லுவாங்க, மீன் குழம்பு வைக்கும்போது கரண்டி உள்ளே போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் லைட்டாக எடுத்து விடுங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் சென்டரில் கரண்டி வச்சு இது கிளறி விட்டு பாருங்கள். அவ்வளோதான். ஒரு 1/2 அன் ஹவர் 20லேருந்து அரை மணி நேரம் உங்களுக்கு குழம்போட திக்னஸை பொறுத்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு கெட்டியாக தான் வச்சுருக்கேன், தண்ணியாக வைக்கல. அதனால் எனக்கு குழம்பு கொஞ்சம் வற்றணும். வற்றுற அளவுக்கு
இது பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு குக் ஆகிறதுக்கு 1/2 hour ஆச்சு. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு. எனக்கு நம்ம எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இது வந்து சொல்லுவாங்களா 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். அதுவும் இந்த மாங்காய் முருங்கைக்காய் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.